ஹாலிவுட்டில் பே இட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம், ஒரு குறும்படம். அதில் என்னன்னு சொன்னால் ரொம்ப அருமையான விஷயம். சினிமாவை பற்றிலாம் பேசுகிறா நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஈரானில் வந்து நிறைய இஸ்லாமிய சினிமாவெல்லாம் என்ன செய்யுது எடுக்கப்பட்டு அது இன்னைக்கு உலகளாவிய அளவில் விருதுகள்லாம் என்ன செய்யுது பெற்றுக்கிட்டு இருக்கு. நாம் பார்க்கக்கூடிய தமிழ் சினிமாக்கள் போன்று டப்பாங்குத்து பாடலோ ஆபாச வசனங்களோ உள்ளது கிடையாது. அந்த படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அது முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அதிர்வலையை உள்ளத்தில் என்ன செய்யும் ஏற்படுத்தும். அந்த ஹிஜாப் முறையெல்லாம் பேணி எடுக்கப்படக்கூடிய ஈரானிய படங்கள், அதே மாதிரியான வகையில் இருக்கக்கூடிய ஹாலிவுட் படம் தான் எனது பே இட் ஃபார்வர்ட். அதில் ஒரு அமெரிக்கா ஸ்கூல், அதில் வந்து என்னை போன்று ஒரு வாத்தியார் நினைச்சாரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். உங்களை போன்று மாணவர்கள் நினைச்சாங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வின்னு சொன்னால், உட்கார்ந்துருக்கக்கூடிய மாணவர்களே, இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு சேர்த்து உள்ள ஒரு செய்தி தான். மாணவர்களே, ஏதாவது ஒரு ஐடியாவை நீங்கள் சொல்லணும். ஏதாவது ஒரு ஐடியாவை என்ன செய்யணும் நீங்கள் சொல்லணும். சும்மா சாதாரண ஐடியாவை நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுற சமயத்தில் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும். அப்படியான ஒரு ஐடியாவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கன்னு சொல்லி நினைச்சாங்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவனுடைய உள்ளத்தில் பட்ட ஐடியாவை என்ன செய்யறான் சொல்கிறான். இப்போ நான் உங்கள் இடத்துல கேட்குறேன், என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? ஒரு ஐடியா, ஏதாவது ஒரு ஐடியா. அந்த ஐடியாவில் அவங்களுக்கு மட்டும் கேள்வி இல்லை, நீங்களும் சேர்ந்து அதில் பங்கெடுத்துக்கிறோம். அந்த ஐடியாவனால உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் ஏற்படணும். அப்படியான ஒரு ஐடியாவை யாராவது ஒரு 2 மாணவர்கள் ஷேர் பண்ணிக்கங்க. என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? சும்மா ஏதாவது ஐடியா இல்லை, இஸ்லாமிய ஆட்சி வரன்னு சொல்லி சொல்கிறார். அந்த ஆட்சி வரன்னு சொன்னால் என்ன செய்யணும்? இந்த ஐடியாவில் வந்தால் தான் அப்படிங்கிற மாற்றம் வரணும்ல, அந்த சொல்கிறேன். இன்னொரு பையன், யாராவது ஒரு ஆள் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த சைடில் வருவோம். நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணால் என்ன செய்யணும்? ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும். அப்படியான ஒரு ஐடியா அண்ணன் சொல்லுங்கள். நீங்கள் கல்வியில் நல்ல இதாக இருக்கணும், கல்வியில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும் சொல்கிறாங்க. நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க. ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க, ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு ஐடியாவை சொல்கிறாங்க. அப்போ ஒரு 11 வயசு நிரம்பிய டிரைவர் மக்கன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பையன் எந்திரிக்கிறான். அவன் சொல்கிறான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அவன் ஒரு 3 பேருக்கு, அந்த 3 பேரும் முகமறியாத நபர்களாக இருக்கணும். அந்த 3 பேருக்கு என்ன செய்யணும்? முகமறியாத ஒரு 3 பேருக்கு என்ன செய்யணும்? அவன் உதவி பண்ணணும். ஏதாவது ஒரு உதவி. அந்த உதவி வந்து அன்பாக இருக்கலாம், ஆறுதலாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுறது. ஆனால் அவன் எத்தனை பேருக்கு உதவி பண்ணணும்? தெரிஞ்ச ஆளுக்கு கிடையாது, தெரியாத முகமறியாத ஒரு 3 பேருக்கு பண்ணணும். அந்த 3 பேரும் தலா ஒரு 3 பேருக்கு என்ன செய்யணும்? பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும்? அப்படி தொடர்ந்துக்கிட்டே போகணும். அப்படியே என்ன செய்யணும்? தொடர்ந்துக்கிட்டே போனால் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்ன செய்யறான் சொல்கிறான். சொல்லிட்டு அவன் ஒரு புள்ளி விவரத்தையும் கொடுக்குறான். என்ன புள்ளி விவரம் சொன்னால், இது மாதிரி நான் சொன்ன ஐடியாவை அப்படியே மக்கள் ஃபாலோ பண்ணி 2 வாரங்கள் ஆச்சுன்னு சொன்னால் அதன் மூலமாக எத்தனை பேர் வந்து உலகத்தில் வந்து உதவி பெறுவாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு புள்ளி விவர கணக்கையும் சொல்கிறான். எத்தனை பேர் இருக்கும்? அப்படி ஒரு ஆள் 3 பேர், அந்த 3 பேர் தலா 3 பேர், அப்படி அப்படி செய்து போய்கிட்டே இருக்குது. 2 வாரத்தில் இத்தனை பேர் வந்து என்ன செய்வாங்க? உலகத்தில் உதவி பெறுவாங்க. அதனால உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் சொல்லி அந்த புள்ளி விவர கணக்கை சொல்கிறான். 47,82,969 பேருக்கு என்ன செய்யும்? 2 வாரத்தில் உதவி கிடைக்கும். 2 வாரத்தில் என்ன செய்யும்? உதவி கிடைக்குன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே அவன் சொன்னது நல்ல ஐடியா, ஆனால் மற்ற மாணவர்கள் என்ன செய்றாங்க? கேலி பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படியெல்லாம் நடக்க முடியுமா? ஏதோ ஒரு வளரான் சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்ணுறாங்க. ஆனால் அந்த வாத்தியார் இருக்கிறார் இல்லையா, இந்த வாத்தியாரத்தை நம்ம வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய, யாரும் போய் பள்ளிக்கூடத்தில் என்ன படித்து கொடுக்குறாங்க, ஏது படித்து கொடுக்குறாங்க, அந்த வாத்தியாருடைய பேரே தெரியாமல் நமக்கு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை போய் ஒப்படைக்கிறோன்னு சொன்னால் நம்மளை விட அதிகமாக யார்கிட்ட போய் இருக்கிறாங்க? அந்த மாணவ பள்ளிக்கூடத்தில் தான் போய் இருக்கிறாங்க. அப்போ சரியான முறையில் ஒழுக்கம் உள்ள வகையில் இருக்கக்கூடிய நல்ல டேலண்டான ஒரு ஆசிரியனாக இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்யணும்? போய் ஒப்படைக்கணும். அந்த வாத்தியார் அப்படியான ஒரு வாத்தியார். அவர் என்ன செய்றாரு? அந்த பையனை 11 வயசு பையனை தட்டி கொடுக்குறார். அருமையான ஐடியா சொல்லியிருக்கப்பா. அப்படி
உடனே அதில் ஒரு ஆர்வம் ஏற்படுது. இப்போ சொல்லி போட்டு அந்த வகுப்பறை கலைஞ்சிருச்சு. நிறைய பேர் நல்ல ஐடியாலாம் சொல்லுவாங்க, இங்கே இருக்க ஆளை கூட கேட்டால் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும் இதாகணும் சொல்லுவாங்க. இப்போ வகுப்பறை முடிச்சுட்டு போயிட்டு அனுப்பிச்சிருவாங்க. இங்கே உங்களை சொல்லலை, நீங்களெல்லாம் டேலண்டாக வருவீங்க, ஆனால் பெரும்பதி அப்படித்தான். ஆனால் அந்த பையன் வகுப்பறை போனதுக்கு பின்னாடி என்ன செய்கிறான்னு சொன்னால், நம்ம ஐடியாவை சொல்லிட்டோம், எல்லாரும் கேலி பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்க, ஆனால் வாத்தியார் நினைஞ்சாரு நம்மளை உற்சாகப்படுத்தினாரு அப்படிங்கிற வகையில் என்ன செய்யறான், இதை நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற வகையில் என்ன செய்யறான், அதை முயற்சி பண்ணி பார்க்குறோம், அதை செயல்படுத்துகிறான். அப்படி செயல்படுத்துகிற சமயத்தில் முதல் கட்டமாக என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு தெருவுரத்தில் வந்து குடிக்கி அடிமையாகி போதை அடிமையாகி கிடந்த ஒரு ஆள் என்ன செய்யறான், தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணி எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படிங்கிற வகையில் முயற்சி பண்ணுற சமயத்தினால அவங்க அம்மா என்ன செய்றாங்க, இருந்து ஒரு குடிகாரனையா இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்தேன்னு சொல்லி என்ன செய்றாங்க, முதல்ல சொல்லி பார்க்குறாங்க. அவன் கேட்கல. கடைசியில் என்ன செய்றாங்க, இந்த மாதிரி குடிகாரன் நீ கூட்டு வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், நீ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு பத்திரம், வீட்டை விட்டு வெளியே வந்துடும். அப்புறம் ஒரு நண்பனுக்கு உதவி செய்ய போய் ரவுடி இனம் போய் வந்து அடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்து இருக்குது. இவன் காரியத்தை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறான், ஆனால் ரிசல்ட் என்ன செய்யல சரியான முறையில். அம்மா விரட்டிடுறா, அங்கே ரவுடிட்ட போய் அடி வாங்க வேண்டியது, ஒரு வகையில் இதில் வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அனுசிரா இருந்தாலும் கூட மனம் தளராமல் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்தினுல இவன் அந்த காரியத்தை பண்ண ஒரு கட்டத்தினுல இவன் மூலமாக பயன்பெற்ற ஒரு பத்திரிகை நிருபர் என்ன செய்யறான், அதை பார்க்குறான். பார்த்து இந்த மாதிரி ஒரு பையன் ஐடியாவை சொன்னால் அதை செயல்படுத்திக்கிட்டான்னு சொல்லி அவனுடைய புகைப்படத்தை போட்டு அந்த பத்திரிகையில் ஒரு சின்ன மீடியாவில் விளம்பரம் கொடுக்கும். அதை பல பேர் பார்க்குறாங்க. கடைசியில் இதை செயல்படுத்த நல்லா இருக்குமே அப்படிங்கிற வகையில் நிறைய வகையில் உருவாகி ஒரு பெரிய இயக்கமே உருவாகிறது அந்த படத்தினுடைய முடிவில். அப்போ அந்த படத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் ஒரு 3 பேருக்கு முகம் அறியாத நபருக்கு வந்து அவர் உதவி செஞ்சாருன்னு சொன்னால் அது அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குன்னு சொன்னால் உலகத்தையே மாற்றி விடலாம் அப்படிங்கிற வகையில் வந்து அந்த படம் என்ன செய்யுது, முடியுது. ஒரு நீண்ட படங்க, நீண்ட படம். இவ்வளோ நேரம் சொன்னா இல்லையா, இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு சின்ன வார்த்தையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்ன வார்த்தை தெரியுமா, வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. இன்னைக்கு நிறைய இந்த எம்எல்எம் சொல்றாங்களா இல்லையா, மல்டி லெவல் சொல்றாங்களா இல்லையா, ஒரு ஆள் அதுக்கு அடுத்து அப்படி இப்படி போதிக்கிட்டே இருக்க மாதிரி சொல்றாங்களா இல்லையா. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் அது. என்ன சொல்றாங்க, ஒரு சகோதரன் இன்னொரு தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் இவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான், உதவி செய்வான். இந்த ஒரு சின்ன சப்ஜெக்டை தான், அந்த வசனத்தை தான் இன்னைக்கு அந்த மெக்கன்சி அந்த அதாவது பேயிட் ஃபார்வர்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹாலிவுட் படத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், எடுத்திருக்கிறான். அப்போ அந்த வகையில் அடுத்தவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், உபகாரம் செய்யணும், சமூக பணிகள் என்ன செய்யணும், டிஆர்எஸ் மாதிரி ஒரு நிறைய பேர் ஆட்கள் என்ன செய்யணும், உருவாகணும்.